வணக்க நண்பர்களே, நான் ஆங்கிலத்தை எப்படி கற்றுக்கொள்வது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதாவது நான் சில சாதாரண இருந்த காலங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிற விரிவாக வீடியோக்குள்ளே போகலாம். இருந்த காலம் என்று சொல்லும்போது செய்து முடிந்தாயிற்று, பாஸ்ட் டென்ஸ் முடிந்தாயிற்று. உதாரணமாக முதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஐ வென்ட் டு ஸ்கூல், நான் பாடசாலைக்கு போனேன். ஐ வென்ட் டு ஸ்கூல், நான் பாடசாலைக்கு போய் முடிஞ்சது, அது பாஸ்ட் முடிஞ்சு. ஓகே, ஐ வென்ட் டு ஸ்கூல், அதாவது இங்கே முதலாவது நாங்கள் பார்க்குறோம், இங்கே இருக்கிறது ஐ, இங்கே ஸ்கூல். அப்போ நான் பாடசாலைக்கு போனேன். அப்போ தமிழில் பாருங்க, முதலாவது ஐ வென்ட் இருக்கிற நான், அந்த போய் முடிஞ்சது வந்து இந்த சரி போய் முடிஞ்சது வந்து சரியா, ஐ வென்ட் டு, சரியா, ஐ வென்ட் டு, ஐ கேம், அப்படி ஒரு ரெண்டாவதாக வரும். ஆகவே நான் பாடசாலைக்கு போனேன், ஐ வென்ட் டு ஸ்கூல். அந்த இடங்கள் வந்து தான் கடைசிக்குள்ளே வரும். எப்பொழுதுமே ஆங்கிலத்தை அப்படி தான், முன்னுக்குள்ளே எழுத்து தான், அது கடைசியாக இருக்கிறது தான் முன்னுக்கு வரும். அப்படி தான் ஒரு எழுத்து, அதாவது ரெண்டாவதாக வரும். சொல்லப்பட்டிருக்கிறது ஐ வென்ட் டு ஸ்கூல், நான் பாடசாலைக்கு போனேன். அப்போ பாடசாலைக்குன்னு சொல்லுகிற பொழுது அது எங்கே போடுவாரு, ரெண்டாவது அடுத்து அந்த ஆங்கிலத்தில் சொல்லி இருக்கிறது பாடசாலை என்று ஸ்கூல், சரியா. அப்போ ஐ வென்ட் டு ஸ்கூல், பாடசாலை என்று சொல்லுகிற பொழுது கடைசியாக வருகிறது, சரியா. வென்ட் டு வந்து போனது வந்து ரெண்டாவது வருது, பார்த்தீங்களா. அப்போ அதே போல் ஐ கேம் டு ஆஃபீஸ், நான் அலுவலகத்துக்கு வந்தேன். he went to town, அவன் அதாவது நகரத்துக்கு, அதாவது டவுனுக்கு போனான். she went to beach, அவள் கடற்கரைக்கு போனான். அவன் I went to கொலம்பு, நான் கொழும்புக்கு போனேன். ராஜா went to Athens, ராஜா அட்டனுக்கு போனார். ஹசன் came to shop, ஹசன் கடைக்கு வந்தான். மிலான் ran, மிலான் ஓடினான். ஆசா had, ஆசா சாப்பிட்டார். இது நாங்கள் கௌரவ பார்க்க வேண்டும் சொன்னால் he went to school, அவன் அதாவது he went to, I went to, she went to, இப்படியான ஹோமே போட்டு நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். இந்த இடத்துல முக்கியமான பார்க்கும்போது I went to school, நான் பாடசாலைக்கு போனேன். அப்போ இந்த பாருங்க, முதலாவது நாங்கள் அடுத்ததாக இதெல்லாம் இப்போ I went to school. இந்த ஐ வென்ட்னு சொல்லுவது போனது வந்து ரெண்டாவதாக தமிழில் வரும். அதாவது சொல்லி நான் பாடசாலைக்கு போனேன் என்று இறுதியில் வருது, ஆங்கிலத்தில் வந்து இரண்டாவதாக வருது. அந்த இடம் ஒன்று கடைசியாக இங்கிலீஷில் குறிப்பிடப்படுது, ஆனால் பாடசாலை என்பது தமிழில் இரண்டாவதாக குறிப்பிடப்படுது. அப்போ ஐ வென்ட் டு ஸ்கூல். இப்போ நாங்கள் அப்படியே வாக்கியங்களை நாம் வச்சுக்கொள்ளலாம். எப்பொழுதும் இந்த ஆங்கிலத்தில் எப்பொழுதுமே ஒரு தலைகளாக தான் மாறியோம். ஆகவே இதை நாங்கள் கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம். ஒவ்வொரு நாட்கள் எப்படி என்றால் நாங்கள் அதை ஒவ்வொன்று போடுற ஐ வென்ட் டு, he went to, she went to, நேர்மை போட்டு ராஜா, அதாவது மிலான், ஹசன், தாரூக், எப்படியாக நாங்கள் போடுன்னு செய்யலாம், ஒரு வாக்கியங்களை வைக்கலாம். அப்போ சிம்பிள் பாஸ்ட்ன்னு சொல்லும் பொழுது இறந்த காலங்கள், அந்த இறந்த காலங்களை தெளிவாக நாங்கள் படிக்கணும். நான் போய் முடிஞ்சிட்டு, அப்போ இதை வச்சு நான் இன்னும் நிறைய காலங்கள் இருக்கிறது, 12 காலங்களை நாங்கள் விரிவாக படிக்கலாம். அதை நாங்கள் தெளிவாக படிக்கிற பொழுது நாங்கள் விளங்கி கொள்ளலாம். அவன் ஐ வென்ட் டு ஸ்கூல், நான் பாடசாலைக்கு போனேன். he went to ஸ்கூல், அவன் பாடசாலைக்கு போனான். she went to ஸ்கூல், அவள் பாடசாலைக்கு போனான். அதே மாதிரி ஐ கேம் டு ஆஃபீஸ், நான் அலுவலகத்துக்கு வந்தேன். அந்த அலுவலகம் சொல்லும் இறுதியாக வருது, எப்போதும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம், நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இதுவும் பாருங்க, இங்கே இருக்கு ஆஃபீஸ், இந்த அலுவலகம் சொல்லுகிற பொழுது கடைசியாக வருது, சரியா. தமிழில் எப்படி வருகிறது, இரண்டாவதாக வருது. இங்கேயே அதே மாதிரி தான் இருக்கு. நான் சொன்ன வேலைமே சொல்கிறேன், உங்களுக்கு விளைவுகளுங்க. you came to ஆஃபீஸ், நான் அலுவலகத்துக்கு வந்தேன். அப்போ ஐ என்று நான், அது ஒருமை குறிக்கிறது, சிங்குலர். கேம் என்று சொல்லும் பொழுது அது பாஸ்ட், சிறந்த காலத்தை குறிக்கிறது.
இது எப்பொழுதும் நாங்கள் கட்டாயம் டூ வந்து இணையிலே சொற்களாக இருக்கிறது. இந்த 2, 4 எல்லாம் இணையிலே சொற்கள்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் கன்ஜெக்ஷன் வேர்ப்னு சொல்லுவோம். ஆகவே இதில் வந்து அலுவலகத்துக்கு வந்தேன். ஐ கேம் டு ஆபீஸ், நான் அலுவலகத்துக்கு வந்தேன். சரி, இப்போ எப்பொழுது நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும், அந்த அலுவலகம் வந்து ஆங்கிலத்தில் வருகிறது ஆபீஸ், அது அந்த பிளேஸ் வந்து கடைசியாக வரும். ஓகே, நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும் முறையோட. அடுத்து இந்த கேம் என்று சொல்லி வந்தேன் என்று சொல்லும்போது போனேன் என்றெல்லாம் இரண்டாவதாக வரும். அப்போ ஐ கேம், சரியா? ஐ கேம், ஐ வென்ட் டு, ஐ வென்ட், ஐ வென்ட், I ran, she ran, okay, she had, he drank. அப்படி ஒவ்வொன்று வரும். அதை கட்டாயம் அதை நீங்கள் வாக்கி அமைச்சு கொள்ளலாம். ஓகே, நான் பாடசாலைக்கு போனேன், நான் அலுவலகத்துக்கு வந்தேன். சரி, நான் சாப்பிட்டேன், ஐ ஹேட், முடிஞ்சு, நான் சாப்பிட்டேன், முடிஞ்சு. அது என்ன காலம் முடிஞ்சிட்டு, பாஸ்டர்ஸ். ஓகே, அப்போ கட்டாயம் ஆஷா கடைசியாக இருக்கு, ஆஷா சாப்பிட்டார், ஆசா ஏட். தெளிவாக நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். ஆங்கிலத்தில் எப்பொழுதும் நாங்கள் இந்த சொற்களை வந்து தமிழில் வித்தியாசமானால ஈஸி, இங்கிலீஷ் என்பது கற்றுக்கொள்வதற்கு வெறும் இலகுவாக இருக்கும். அதை நாங்கள் முறையாக கற்றுக்கொள்கிற பொழுது நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதாவது வாக்கியங்கள் அமைக்கிற பொழுது அழகாக அமைக்கிறதும் பேசுவதற்கு நாங்கள் தயங்கக்கூடாது. அசிஸ்டன்ஸில் ஒரு கட்டாயம் பேச வேண்டும், பயப்படாமல் வெட்கப்படாமல். சிலருக்கு பேசுவதற்கு தயக்கம், அசிஸ்டேட்டாக இருப்பாங்க. ஆகவே நாங்கள் கற்றுக்கொள்வதை தயங்காமல் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் பார்க்குறோம், she went to beach, அவள் கடற்கரைக்கு போனாள். he went to beach. இப்போ நாங்கள் பார்க்குறதெல்லாம் சிங்குலரில் பார்த்து கொண்டு வரோம். ஓகே, அவள் சி அவள், சரியா? இந்த கடற்கரைக்கு என்று சொல்லுகிற போது பார்த்தீங்கன்னா கடைசியாக வருது பீச். இந்த பிளேஸ், இடங்கள் வந்து மூன்றாவதாக ஆங்கிலத்தில் வரும். அப்படி நீங்கள் இப்படி பார்த்துக்கொள்ளலாம். முதலாவது சி வென்ட் டு பீச். அப்போ நம்ம வாக்கியங்கள் அமைக்கிற பொழுது அவள் கடற்கரைக்கு போனாள். கடற்கரை என்பது ஒரு இடம், அந்த இடத்தை குறிக்கிறது. பார்த்து இடத்துல 1, 2, 3, 4 4வது இடத்துல குறிக்கிறது. அப்போ எப்போ நீங்கள் நினைச்சு கொள்ளவும் அந்த இடத்தை நான் வாக்கியம் அமைக்கிற பொழுது அவள் கடற்கரைக்கு போனாள். 4வது நீங்கள் பார்த்துக்கொள்ளவும், ரைட், பீச்சுக்கு போனான்னு சொன்னால் she went to beach. இடம் வந்து 4வது வருது. கடற்கரை என்பது அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, 4வது வருகிறது. அவள் என்பது முதலாவதாக வருது. அப்போ இப்பொழுதும் அந்த சிங்குலர் முதலாவதாக வரும். இந்த கடை போய் முடிஞ்சது வந்து 2வதாக வரும். அவர் செய்து முடிந்த காரியங்கள், போனான், வந்தான், இவைகள் எல்லாம் 2வதாக வரும். ஆங்கிலத்தை வாக்கியத்தை அமைப்பு ஈஸியாக இருக்கும். சரி, he went to, I went to, இப்படியாக நாங்கள் வாக்கியங்கள் அமைச்சுக்கலாம். இடங்களை கடைசியாக நீங்கள் போட்டு இந்த இணையினை சொற்களோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, நீட் பண்ணுங்க, வாக்கியங்கள் அமைச்சு கொள்ள முடியும். உதாரணமாக ராஜா went to Athens, ராஜா அட்டனுக்கு போனார். சரியா, ராஜா அட்டனுக்கு போனான். சரியா, இந்த இடத்துல போனான் இருக்கிறது. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும் என்றால், அதாவது அட்டனுக்கு போனான், அதாவது அசன், அதாவது ராஜா went to Athens. நான் கொழும்புக்கு போன மேலே இருக்கு, இங்கே நான் எழுதலை. ஆனால் இங்கே ராஜா went to Athens, ராஜா அட்டனுக்கு போனான். சரியா, I went to Athens, நான் அட்டனுக்கு போனேன். சரி, இப்படி நீங்கள் வாக்கியங்களை அமைச்சு கொள்ளலாம். ஒவ்வொரு வாக்கியங்களை அமைச்சு கொண்டு அதை நீங்கள் என்ன செய்ய, இறந்த காலத்தை அமைக்க முடியும். நிறைய வாக்கியங்கள் இருக்கிறது. அந்த நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு வாக்கியம் இறந்த கால வாக்கியங்கள் அப்படியே நான் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, I went to school, நான் பாடசாலைக்கு போனேன், தெளிவாக நாங்கள் சொல்ல முடியும். அதை வாக்கியங்கள் அமைக்க முடியும். உதாரணமாக நீங்கள் வீட்டுக்கு போனீர்கள், அதாவது நீங்கள் போனீங்க, ஒரு ஆள் சொல்லலாம், சமன் went to home. சமன் முதலாவதாக வரும், சமன் went to செகண்ட், டூ வந்து அந்த 3வது வருது, அந்த பிளேஸ் வந்து 3வது வருது. அப்போ பாருங்க, இந்த இடத்துல சிங்குலர், பாஸ்ட் டென்ஸ், கன்ஜெக்ஷன், பிளேஸ், இந்த 3ஐயும் நாங்கள் அடிப்படையாக கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கட்டாயம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஐ வென்ட் டு ஸ்கூல், அதாவது இந்த இடத்துல ஐ வென்ட் டு ஸ்கூல்னு சொல்லும்போது முதலாவது பிளூரல் வந்து சிங்குலர் வருகிறது, ஒருமை. அடுத்ததாக வென்ட், போனான். சரியா,
ஐ வென்ட் போனேன், சரி போனேன். அப்போ போனேன் சொல்லுகிற போது இரண்டாவது ஆகும். டு என்றாது அதை சேர்த்து அது எங்க போனேன், வீட்டுக்கு போனேன். அப்ப இங்கே பாடசாலைக்கு போனேன், ஸ்கூல். அப்ப நான் பாடசாலைக்கு போனேன், சரியா. ஃபாதர் went to home, அப்பா வீட்டுக்கு போனார். பார்த்தீங்களா? அப்ப நீங்க என்ன எப்படி போடுவீங்க, ஃபாதர் went to home. அப்படியாகத்தான் நீங்க கற்றுக்கொள்ள வேணும். மிக முக்கியம், நாங்கள் எப்பொழுதுமே வாக்கியங்களை அழகாக அமைச்சு கொள்ள வேண்டும். ஆகவே நீ வாக்கியங்கள் அமைச்சுக்கிறது மிகவும் அழகாக அமைச்சு கொள்கிற பொழுது கற்றுக்கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த சிம்பல் பாஸ்ட் டென்ஸ் இங்கிலீஷுடைய ஒருமையை வடிவாக தெளிவாக நாங்கள் கற்றுக்கொள்கிற பொழுது ஈஸியாக இருக்கிறது. அதே மாதிரிக்கு ஐ வென்ட் டு, ஐ கேம், he went to, she went, I went, Raja went, Hasan came, Milan ran, Asa had. ஓகே, கட்டாயமாக நாங்கள் இது இருந்த காலத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதாவது இப்படியாக இப்போ சொல்கிறேன். இப்போ உதாரணமாக இது முடிஞ்சது, இது முடிஞ்சு போயிட்டு, ஐ வென்ட் போய் முடிஞ்சான் போயிட்டு, சரியா. அவளும் போய் முடிஞ்சு, சி வென்ட் அவள் போய்விட்டான். ராஜா வென்ட் அவன் போய்விட்டான். அவள் இது எங்க போய்விட்டான், அந்த இடத்து முதலாவதாக நாங்கள் சொன்ன உங்களுக்கு ஐ என்பது சிங்குலர், மென் பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலம். டு என்டி கன்கிடேஷன், கன்ஜெக்ஷன் அதாவது இணையிடை சொற்கள். இந்த ஸ்கூல் என்று சொல்லும்போது இடம். அப்படி எப்போது நாங்கள் வாக்கியம் அமைக்கிற பொழுது தமிழிலே வருகிற சொற்கள் நாங்கள் முதலாவது வருகிறது எப்படியும் அது கடைசியில் தான் வரும் இடம், கடைசியில் தான் இடம் வரும். அதாவது ஸ்கூல், ஆபீஸ், டவுன், பீஸ், கலம்பு, ஹேட்டன், ஷாப், சரியா. இது எல்லாத்துக்கும் கடைசியாக வரும். அப்போ இப்படியாக அந்த பிளேஸுகள் கட்டாயம் நாங்கள் அமைத்து கொள்ளலாம். ஐ வென்ட் டு, சரியா, ஐ வென்ட் டு ஸ்கூல். அதே போல மதர் வென்ட் டு மார்க்கெட், அம்மா எங்க போனா, மார்க்கெட்டுக்கு போனா, சந்தைக்கு போனான். அம்மா சந்தைக்கு போனான், போய் முடிஞ்சிட்டு. அப்ப மதர் சிங்குலர் வருது. வென் எங்க போறான், வென் டு மார்க்கெட். அப்ப வென்ட் என்பது செகண்ட், டூ வந்து தேர்ட், மார்க்கெட் வந்து தேர்ட் வரும். ஓகே, இது தெளிவானா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக கற்றுக்கிறேன். ரைட். அடுத்து ராஜா வென்ட் டு ஹேடன். அதே மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்களை போடலாம், இடங்கள் போட்டுக்கலாம். ராஜா வென்ட் டு, அதே போல சப்ராஸ் கேம் டு நுவரெலியா. சப்ராஸ் நுவரெலியாவுக்கு வந்தான். இந்த கேம் என்று சொல்லுங்கிற பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா வரும். சப்ராஸ் கேம் டு நுவரெலியா. சப்ராஸ் அதாவது நுவரெலியாவுக்கு வந்தான். அகமத் கேம் டு தோப்பூர். அகமத் வந்து எங்க வந்திருக்காரா, தோப்பூருக்கு வந்திருக்கிறார். அப்ப பந்திரு வந்துட்டார், வந்திருக்கிறாரு, வந்து விட்டார், அவர் வந்து விட்டார், சரியா. அப்ப வந்தான்னு சொல்லப்படுகிறது. அவர் வந்தான், முடிஞ்சிட்டு வந்து விட்டார், இல்ல வந்தான். ஓகே, அப்ப அகமத் கேம் டு தோப்பூர். அகமத் தோப்பூருக்கு வந்தான். அதே போல இந்த கேம், வென், இப்படியான வாக்கியம் வென்ட்டுக்கு, அதாவது வென்ட் என்று சொல்லுகிற பொழுது அதுக்கு நான் வாக்கியம் அமைக்கிறது வந்து கோ. கோ என்று சொல்லுகிற பொழுது அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் தான் வென்ட், போனா, போ, கோ என்று சொல்ல, அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் தான். இது என்னது, வென்ட். அப்ப நாங்கள் இதில் நாங்கள் பார்க்கணும். கரெக்டாக ஒரு வாக்கியங்கள் அமைச்சு நாங்கள் என்ன செய்யணும், ஒரு வாக்கியங்கள் அமைச்சு நாங்கள் அதை ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம். கஷ்டப்பட தேவையில்லை. ஒவ்வொரு வாக்கியங்களை நீ கட்டாயமா இது தெளிவாக பார்த்துக்கொள்ள வேணும். ஐ வென்ட் டு ஸ்கூல் முதலாவதா சிங்குலர், அப்படியா. இரண்டாவது வந்து பாஸ்டர்ஸ், அடுத்து இடை சொற்கள், அடுத்து இடம் வந்து ஸ்கூல். ஆக இதை நாங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
இதுதான் பெஸ்ட் வீடியோ. இன்னும் ஒரு வீடியோங்கள் தெளிவாக நான் சொல்ல கற்பிப்பேன். இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தெளிவாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்.